அடுத்து பைன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தோம். ஊட்டியில இருந்த பைன் ஃபாரஸ்ட்டை விடவே இந்த பைன் ஃபாரஸ்ட் ரொம்ப பெருசா இருந்தது. நல்லா பெரிய பெரிய மரமா இருந்தது. அங்க ஊட்டியில வந்து ஃபுல்லா பைன் ஃபாரஸ்ட் ஃபுல்லா மங்கி தான் இருந்தது. குரங்கு தான் இருந்தது. எனக்கு உள்ள போறதுக்கே பயமா இருந்தது. அதே மாரி நம்ம இறங்குற இடம்லாம் வந்து அப்படியே வழுக்கும். நம்ம நடக்கிறதுக்கே பயமா இருக்கும். விழுவுற மாரி இருக்கும். இங்க வந்து நல்லா நடக்கிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருந்தது. அதே மாரி இந்த பைன் ஃபாரஸ்ட்ல வந்து குதிரை சவாரி கூட பண்றாங்களாம். ஆனா என் பையன் ரொம்ப டயர்டா இருந்தனால எதுவுமே பண்ணல. ஸ்ட்ரெயிட்டா போய் உட்காந்துட்டாங்க. நாங்க ஃபுல்லா போய் பார்க்கவும் இல்ல. அதே மாதிரி ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கவும் இல்ல. ஏன்னா என் பையனால சுத்தமா முடியல. அதனால நாங்க எதுவுமே பண்ணவே இல்ல. குதிரை சவாரிலாம் இருந்தது. ஆனா என் பையன் நல்லா இருந்தான்னா குதிரை சவாரி ஏத்தி விட்டுருப்போம். ஆனா அவனுக்கு ரொம்ப முடியலன்றனால ஒண்ணுமே பண்ணல. போயிட்டு அப்படியே உட்காந்து தான் இருந்தான். நான் மட்டும் சும்மா மரத்துக்கிட்ட நின்னு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்தேன். அவனுக்கு உடம்பு சரியில்லன்றனால என்னோட ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் அப்செட்டா இருந்தாங்க. அதனால நாங்க சரியா எதுவுமே பார்க்கல. அவ்வளோதான் கொஞ்ச நேரம் தான் உட்காந்துருந்தான். அதுக்குள்ள படுத்துட்டான் முடியலன்னு சொல்லிட்டு. அதனால சரின்ட்டு கிளம்பிட்டோம். என் பையனுக்கு உடம்பு சரியில்லாதனால எதையுமே எங்களால சரியா பார்க்க முடியல.